வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதில் பீகாரில் ஒரு சென்டரில் ஸ்கேம் நடந்திருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது என்ன நடந்துச்சு, இதனால இனிமேல் என்ன நடக்க போகுது, ஆன்சர் கீ வருமா வராதா, எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, ரீ எக்ஸாம் வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஓகே, அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் வெளியில வந்திருக்குதோ அதை நம்ம இதுல சொல்ல போறோம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல பிடிப்பட்ட, அதாவது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி அதனால விசாரிக்கிறப்போ இதுல பிடிப்பட்ட டிசிஎஸோட கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி தான் பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுதான். ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா ஃபுல்லாவே நிறைய சென்டர்ல எம்டிஎஸ் எக்ஸாம் நடந்துச்சு. இதுல பீகார்ல பூர்ணியா அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டர்ல இந்த ஸ்கேம் நடந்திருக்குது. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 10 பேர், அதாவது ஒரு ஷிஃப்ட்டுக்கு 10 பேர் ஆக்சுவல் கேண்டிடேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா வேற ஒரு 10 பேர் போய் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆல் மார்க் அட்டம் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த 10 பேர் டெய்லி 3 ஷிஃப்ட்டுமே எழுதியிருக்காங்க. அந்த 10 பேர் அந்த எக்ஸாம் எந்த இடத்துல நடக்குதோ அங்கேயே ஒரு ஹோட்டல்ல ஃபுல்லா அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் அங்கதான் தங்க வச்சிருக்காங்க அவங்கள. ஸோ அவங்களோட வேலையே அதுதான். ஓகே, ஸோ அப்போ அவங்க நல்லா படிக்கிற வேற ஒரு கேண்டிடேட்டா இருந்திருப்பாங்க. வேற எக்ஸாம் படிக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம், ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களா கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்கள வச்சு ஆக்சுவலா யாரு எழுதணுமோ அவங்களுக்கு பதிலாக இவங்களை எழுத சொல்லியிருக்காங்க. டெய்லி 3 ஷிஃப்ட்லயுமே 10 பேர் அப்படின்னு சொல்லி 30 நாள், ஓகே, 30 பேர் ஆல்மார் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு ஷிஃப்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி 3 ஷிஃப்ட்லயும் பார்த்தா 30 பேருக்கு பதிலாக இந்த 10 பேர் மாறி மாறி போய் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல என்ன பண்ணாங்க, ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி பைபாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஒருவேளை ஆக்சுவல் கேண்டிடேட்டை கூப்பிட்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள போக சொல்லிட்டு எக்ஸாம் மட்டும் இவங்களை வச்சு எழுத வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ல போட்டோ கேப்சர் பண்றதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே இவங்க பைபாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். இப்படி பண்றதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதாவது ஆக்சுவல் கேண்டிடேட்டுக்கு பதிலாக ஃபேக்கான ஒரு சில கேண்டிடேட் போய் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 80,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாளைக்கான கன்ஃபார்மா தெரியல, எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 80,000 ரூபாய். அப்போ அந்த ஆக்சுவல் கேண்டிடேட் எழுத வேண்டியவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. எக்ஸாமை எழுதுறவனுக்கே 80,000 அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்குமே எவ்வளோ ரூபா போயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எத்தனை லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இது சிம்பிளா அந்த கேண்டிடேட்டுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா இதுல எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டர்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகே, அந்த லேப் இன்சார்ஜ், அதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், எஸ்எஸ்சில ஃபிளையிங் ஸ்குவாட் ஆஃபீஸர் இருக்கிறாருல, அவர் முதற்கொண்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் டிசிஎஸ் வென்யூ கமாண்டிங் ஆஃபீஸர், அவர் தான் இதை சொன்னது. அவரை பிடிச்சு விசாரிக்கிறப்பதான் இதை சொன்னது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாவே நடந்திருக்கு, எல்லா நாளுமே நடந்திருக்கு. ஸோ இதுல ஒரு நாளைக்கு 30 பேர் அப்படின்னு பார்த்தாலுமே கண்டிப்பா ஒரு 300-400 பேர்கிட்ட இதுல எக்ஸாமே அட்டன் பண்ணல. ஆனா அவங்களுக்கு பதிலாக நல்லா படிக்கக்கூடிய வேற யாரோ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதனால என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆன்சர் கீ வர்றதுக்கு டிலே ஆகும், கண்டிப்பா டிலே ஆகும். அப்படியே ஆன்சர் கீ விட்டாலுமே இதுதான் கன்ஃபார்ம் ஆனது, இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. ஓகே, அந்த எக்ஸாமே கேன்சல் ஆகலாம். எக்ஸாம் எப்போ கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு சென்டர்ல மட்டும்தான் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சென்டர்ல மட்டும் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்கலாம். அந்த சென்டர்ல எழுதின எல்லாருக்குமே திரும்ப இன்னொரு வாட்டி நாங்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இல்ல இது இன்னும் நல்லா விசாரிப்பாங்க, அதை மேலோட்டமா விசாரிச்சுட்டு விட மாட்டாங்க. ஸோ இது இந்தியா ஃபுல்லா இன்னும் நிறைய சென்டர்ல நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா மொத்தமாவே இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீ எக்ஸாம் எல்லாருமே எழுதுற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை பத்தி அபிஷியலா எஸ்எஸ்சில இருந்து இன்னும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அதுக்காக எஸ்எஸ்சி இதை மூடி மறைக்க பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது மூடி மறைக்க முடியவும் முடியாது. அவங்க தெளிவா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டிசிஷனை எடுத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம், எக்ஸாமை கேன்சல் பண்ண போறோம், இல்லைன்னா இந்த ஒரு சென்டர்ல மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன டிசிஷனோ அதை எடுத்துட்டு தான் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால காசு கொடுத்தாதான் வேலைக்கு போக முடியுமோ, நம்ம படிச்சதெல்லாம் வேஸ்டோ அப்படிங்கிற மாதிரி யாரும் நெகட்டிவா யோசிக்க வேண்டாம்.
இந்த மாதிரி எல்லா ரெக்ரூட்மெண்ட்லயுமே நடக்க தான் செய்யுது. இது எஸ்எஸ்சியில கம்மின்னு நம்ம சொல்லலாம் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்றப்போ. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப எல்லாமே வந்து இது வரைக்கும் எஸ்எஸ்சியில இப்படி வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டது கிடையாது, திரும்ப அதை அவங்க நடக்க விட்டதும் கிடையாது. அதனாலதான் இப்ப நீங்க அப்ளை பண்றப்போ வந்து லைவ் போட்டோலாம் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுவுமே இதுக்கு முன்னால ஒரு ஸ்கேம் நடந்தனாலதான் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெறுமனே போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போட்டோல டேட்டு போடாதவங்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. டேட்டு போடாதது ஒரு ப்ராப்ளமா, அதுக்காகலாமா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ண கொடுப்பாங்க. அதாவது ஆக்சுவல் கேண்டிடேட்டோட போட்டோ, அடுத்ததா இவனுக்கு பதிலா இன்னொருத்தன் எழுத போவாம்ல அவனோட போட்டோ, இந்த 2 பேரோட போட்டோவையும் சேர்த்து ஒரு போட்டோ வர்ற மாதிரி கொடுப்பாங்க. 2 பேரோடும் சேர்ந்து, அதாவது பார்த்தா இவனை மாதிரியும் இருக்கும் அவனை மாதிரியும் இருக்கும். எக்ஸாக்டா இவன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாமே பார்த்த உடனே இவனை மாதிரி தான் இருக்குன்ட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், இது வந்து பழைய போட்டோ, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எடுத்த போட்டோ, 4 வருஷத்துக்கு முன்னால எடுத்த போட்டோ, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் எழுத போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது தெரிய வந்தனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து டேட்டு போட்டு போட்டோ போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் குளறுபடி பண்ணனாலதான் இப்போ லைவ் போட்டோ அப்லோட் பண்ணு. ஸோ லைவ் போட்டோல இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர்லயும் கொடுத்த போட்டோவை நம்ம அப்லோட் பண்ணவே முடியாது. நம்ம ஃபேஸை காட்டி அப்ளை பண்றப்போ ஆன்லைன்ல போட்டோவை அப்லோட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தனை நம்ம வச்சோம் அப்படின்னா அவன் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகணும். ஸோ அப்போ வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்றப்போ கண்டிப்பா மாட்டிடுவாங்க. ஓகே, ஸோ அதுல ஆள் மாறாட்டம் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாமே மனுஷங்க தானே, ரோபோ ஒன்றும் வேலை பார்க்கல, ரோபோட் ஒன்றும் வேலை பார்க்கல. ப்ரோக்ராம் பண்ணி இதுல தப்பு நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்க தான் செய்யும். அதுல இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தப்பு பண்றவங்க இருக்க தான் செய்யறாங்க. ஸோ இந்த தப்பை கண்டிப்பா இதுக்கான ஒரு பெரிய தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இனிமேல் இந்த தப்பு இனிமேல் ரிப்பீட் ஆகாது. ஏன்னா எல்லா டைமுமே எஸ்எஸ்சி வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்பலாம், நம்ம எஸ்எஸ்சியை நம்பலாம். நிறைய வாட்டி எக்ஸாமும் கேன்சல் ஆயிருக்குது. ஈவன் நான் செலக்ட் ஆன சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுமே இதே மாதிரி பேப்பர் எங்கேயோ லீக் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ஆஃப்லைன்ல இருந்துச்சு. ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் கொண்டு வந்ததுக்கு காரணமுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட இன்னொரு ஆக்ஷன் தான். அதாவது இந்த மாதிரி தப்புகளை குறைக்கணும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கறத கம்மி பண்றதுக்காக தான் எஸ்எஸ்சி எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே இதுதான். ஓகே, ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைன் வந்தது, போட்டோ அப்லோட் பண்றது, டேட்டு போட்டோ அப்லோட் பண்றது, லைவ் போட்டோ அப்லோட் பண்றது, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லாமே பண்றது நம்மளோட சேஃப்டிக்காக தான். அதாவது இந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்எஸ்சி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி தப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் எழுதின பேப்பருமே இந்த மாதிரி லீக் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி மொத்தமாவே இந்தியா ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வச்சாங்க. ஈவன் ரீ எக்ஸாம் வைக்க போய் தான் நானே செலக்ட் ஆனேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த எக்ஸாம் பத்தி அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. அடுத்து ஒரு மாசம் 2 மாசம் டைம் கொடுத்தாங்க ரீ எக்ஸாமுக்கு. அந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் செலக்ட் ஆனேன். அதனாலதான் நானுமே வந்து பாத்தீங்கன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர்ல போய் ஜாயின் பண்ணேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது இன்னொரு சான்ஸா கூட இருக்கலாம். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது இன்னொரு சான்ஸா இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிருக்கலாம், எனக்கு நம்ம டைம் பத்தாம போயிருச்சு, ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நான் கவர் பண்ணாம போயிட்டேன், அதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நான் நல்லா பெட்டரா பண்ணிருப்பேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம், ஒருவேளை ரீ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா. அதனால யாரும் இதை வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா இப்ப நடந்திருக்குதுன்னா இதுக்கு முன்னால இருந்த ரெக்ரூட்மெண்ட்லயுமே இது நடந்திருக்கும். நல்லா விசாரிப்பாங்க, விசாரிச்சு கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து எடுப்பாங்க. இதுல வந்து ஒருதலை பட்சமா வந்து கண்டிப்பா எஸ்எஸ்சி எப்பவுமே இருந்தது கிடையாது. ஸோ நீங்க வந்து நம்பலாம். ஓகே, இனிமேல் இந்த தப்பு வந்து நடக்காது. ஸோ இதனால நீங்க யாருமே வந்து காசு கொடுத்தாதான் போக முடியும் போல, எஸ்எஸ்சியும் அப்படிதான் போல அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யும், எல்லா இடத்துலயுமே தப்பு இருக்கதான் செய்யும். அதனால மொத்தமாவே எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 100 பேர்ல 10 பேர் எப்படியும் கெட்டவனா இருக்கதான் செய்வான். எல்லா ஊர்லயுமே கெட்டவனும் இருப்பாங்க, நல்லவனும் இருப்பாங்க. எல்லா காலேஜ்லயும் எல்லா கிளாஸ்லயும் நல்ல பசங்களும் இருப்பாங்க, கெட்ட பசங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து முடிவெடுத்துடக்கூடாது. ஸோ நீங்க பாசிட்டிவாவே இருங்க, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது ஒருவேளை ரீ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா ஐயோ போச்சே அப்படிங்கிற நினைக்க வேண்டாம், நல்லது நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் டிலே ஆகும், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளவு லேட் ஆனாலும் நியாயமான ஒரு ரிசல்ட் வந்தா போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.